நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கான ஒரு அருமையான ஒரு செட்டிங் தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க வைஃபையோ இல்ல மொபைல் டேட்டாவோ ஏதாவது ஒன்று மாறி நீங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஸோ பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு அருமையான செட்டிங்கை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க த்ரூ சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலியமா. அதே நேரத்தில் இந்த வீடியோவை எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. ஏன் சொல்ல வரேன்னா, யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் சில சமயங்களில் கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால் டேரெக்டாக நீங்கள் அங்கே போயிட்டு என்னுடைய வீடியோவை கேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், என் பேர் SYED, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இந்த வீடியோவில் ஒரு மொபைல் செட்டிங் சொல்லியிருந்தேன் தெரியுமா? டேரெக்டாக மொபைல் செட்டிங்குள்ளே போயிடாதீங்க. நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பட் அது எதுக்காக அப்படிங்கிற விவரங்களை இப்போ நான் சொல்கிறதுல நீங்கள் கூர்மையாக கவனிச்சா மட்டுமே அந்த மொபைல் செட்டிங்கை நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாளைக்கு வேறு யாருக்கும் நீங்கள் தெரியப்படுத்தினா கூட இந்த செட்டிங் எதுக்குப்பா அப்படின்னு யாராவது கேட்டால் கூட நீங்கள் அதுக்கு முழுமையான டீட்டெயில்ஸை தெரியப்படுத்த முடியும் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. ஸோ அதனால் கண்டிப்பாக நான் சொல்கிறத நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக மேட்ருக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, வைஃபை மொபைல் டேட்டா இதை நீங்கள் பயன்படுத்தி தான் எந்த ஒரு வெப்சைட்டையும் நீங்கள் சர்ச் பண்ணுவீங்க, அதாவது ப்ரௌஸ் பண்ணுவீங்க. இந்த ப்ரௌஸ் பண்ணக்கூடிய வெப்சைட் ரொம்ப மிகவும் பாதுகாப்பானதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருடைய மனசுலேயே எழுது. கண்டிப்பாங்க இந்த மாதிரி ப்ரௌஸ் பண்ணும் போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஹேக்கர்ஸால் ஈஸியாக உங்களுடைய டேட்டாவை ரிகவர் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு ப்ரைவேட் DNS அப்படிங்கிற ஒரு செட்டிங்கை உங்களுடைய மொபைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த மொபைல்லேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த மொபைலில் எந்த ஓஎஸ்லேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு 9லேருந்து இந்த ப்ரைவேட் DNS-ஐ அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ நான் ஆண்ட்ராய்டு 10 பயன்படுத்துகிறேன். அதுக்கு மேலே உள்ள வெர்ஷன்லையும் இந்த ப்ரைவேட் DNS அப்ளை ஆகுது. ஸோ ஆண்ட்ராய்டு 9லேருந்து நீங்கள் இந்த செட்டிங்கை மாற்றிக்கலாம். அதுக்கு கீழே உள்ளவங்க கண்டிப்பாக ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை நீங்கள் பயன்படுத்த வேண்டிய வரும் அப்படிங்கிறதா உண்மை. ஸோ இந்த ப்ரைவேட் DNS என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் ஒரு வெப்சைட்டை நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க. சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த வெப் அட்ரஸ்க்கு முன்னாடி HTTPS அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு செக்யூரான தளத்தில் உங்களை கொண்டு போகும். அதே நேரத்தில் அந்த மாதிரி செக்யூரான தளத்தை யாராலையும் ட்ராக் பண்ண முடியாது, அதில் உள்ள விஷயங்களை ட்ரேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதா உண்மை. ஸோ அதுக்கு இந்த ப்ரைவேட் DNS ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த DNS அப்படிங்கிறது என்னதுன்னா, டொமைன் நேம் சிஸ்டம் அப்படிங்கிறது பேர். ஸோ இதில் இந்த டொமைன் நேம் சிஸ்டம் ப்ரொவைடர் ஒரு 3 கம்பெனி இருக்காங்க. அவங்களுடைய அந்த லிங்கை நீங்கள் இந்த செட்டிங்கில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா, நீங்கள் சர்ச் பண்ணக்கூடிய எந்த ஒரு வெப்சைட்டும் யாராலையும் ட்ராக் பண்ண முடியாது, சேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதோட 3 லிங்கை நான் கீழே கொடுக்குறேன். அதோட அட்ரஸை நீங்கள் எந்த அட்ரஸை கூட நீங்கள் அந்த ப்ரைவேட் DNS-ல அப்ளை பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ மிகவும் பாதுகாப்பாக இருக்கும் உங்களுடைய ப்ரௌசிங். மொத்தத்தில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்டர்நெட் ப்ரௌசிங் ரொம்ப சேஃபாக செக்யூராக இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வரேன். இப்போ என்ன பண்ணலாம், வித்தவுட் வேஸ்டிங் டைம் நம்ம என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இப்போ டேரெக்டாக ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போகிறோம். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செட்டிங்ஸ் நிறைய ஆப்ஷன் இருக்கு. நம்ம பார்க்க வேண்டிய ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கனெக்ஷன்ஸ் இருக்கும். அதை நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணதுக்கு அப்புறம் அதுல மோர் கனெக்ஷன் செட்டிங்ஸ் இருக்கும். அதை நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணதுக்கு அப்புறம் இதுல நியர்பை டிவைஸ் ஸ்கேனிங், பிரிண்டிங், VPN, இப்போ பாத்தீங்கன்னா பிரைவேட் DNS ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க டேப் பண்ணுங்க. இதுல நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க ஆட்டோமேட்டிக்கா வைக்கலாம். ஏதாவது ஒரு ப்ரொவைடர் உங்களுக்கு கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய இன்டர்நெட் ப்ரௌசிங்கை சேஃபா வச்சுக்கிறதுக்கு. இல்ல ஆட்டோமேட்டிக்கலா எனக்கு வேண்டாம், இந்த பிரைவேட் DNS ப்ரொவைடர் ஹோஸ்ட் நேம் அதுல நீங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு 3 வகையான ஹோஸ்ட் நேம் ப்ரொவைடரை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க அதை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி சேவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்க பண்ணக்கூடிய இன்டர்நெட் ப்ரௌசிங் ரொம்ப செக்யூரா இருக்கும். உங்களுடைய DNS DNS வித் TLS அப்படிங்கிற ஒரு செக்யூரிட்டி லேயரோட நீங்க உங்களுடைய வெப்பை சர்ச் பண்ணலாம் அப்படிங்கறதா உண்மை. ஸோ அதுக்குள்ள போய் யாராலும் புகுந்து நீங்க என்னென்னலாம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற விவரங்களை கலெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இந்த பிரைவேட் DNS வேலை. ஸோ இந்த செட்டப் ஆண்ட்ராய்டு 9 முதல் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதுக்கு மேலே உள்ள வெர்ஷனில் நீங்கள் இந்த விஷயத்தை அப்ளை பண்ணலாம். ஆண்ட்ராய்டு 9க்கு கீழே உள்ளவங்க கண்டிப்பாக தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இல்லைன்னா உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த வைஃபை செட்டிங்கில் DCP அப்படிங்கிற ஒரு செட்டப் இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய வரும். ஒரு நல்ல விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது உங்களுடைய இன்டர்நெட் ப்ரௌசிங் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செட்டப்பை நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கங்க. பயன்படுத்துங்க. என்ன நண்பர்களே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக
தொடர்ச்சியாக நீங்கள் அதை வந்து கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப டீப்பாக நான் போயிருந்தேன்னா கண்டிப்பாக நீங்கள் குழம்பி போயிருவீங்க. ஸோ லைட்டாக சொல்லியிருக்கேன். லைட்டாக சொன்னது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு அந்த நம்பிக்கையோட நான் வந்து இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். வழக்கம் போல் இந்த வீடியோ பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு போங்க. அப்போ தான் வந்து வரக்கூடிய வீடியோ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக என்னால் வந்து அப்லோட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதாங்க சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலை இல்லை.